ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட 40 ஆண்டுகள் பழமையான பாலம் சரிஞ்சு இடிஞ்சு விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக பதிவு எண் கொண்ட லாரி அதுல சிக்கினது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாலம் இடிந்ததால தேசிய நெடுஞ்சாலையே முடங்கி போயிருக்கு. என்ன நடந்தது விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் உத்தரகன்னடா மாவட்டம் கார்வார்ல இருந்து கோவா போகக்கூடிய நெடுஞ்சாலையில காளி ஆற்று குறுக்க 40 ஆண்டுகள் பழமையான ஒரு பாலம் இருக்கு. இந்த பாலம் தான் நள்ளிரவு 1 மணி இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு இடிஞ்சு விழுந்ததா கூறப்படுது. அப்போ அந்த பாலத்துல போன தமிழக பதிவெண் கொண்ட லாரி ஒண்ணு தண்ணீர்ல மூழ்கின நிலையில அந்த லாரியை ஓட்டிட்டு போன ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிருந்திருக்காரு. இப்ப அவரு சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வர மிகவும் பழமையான இந்த பாலம் இடிஞ்சு விழுந்ததால இந்த தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கு. இதே மாவட்டத்துல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மண் சரிவு ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல இதே மாவட்டத்துல இன்னொரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது மேலும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.